முக்கிய செய்திகள். பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட இதுவே சரியான தருணம். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இந்தியா பாகிஸ்தான் போர் ஒத்திகையால் அதிகரிக்கும் பதற்றம். சர்வதேச அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை தடுக்கவும் இந்தியா முயற்சி. தெருநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை. இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை துரிதப்படுத்த ஸ்டாலின் உத்தரவு. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. தனியார் பள்ளிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் சாலைகளில் திரண்ட பொதுமக்கள். வணக்கம். இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட இதுவே சரியான தருணம் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக காங்கிரஸ் நிற்பதாகவும், இந்த தாக்குதலுக்கு நீதி மற்றும் பதிலடியை ஒட்டுமொத்த நாடும் எதிர்நோக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளும் உளவுத்துறையினரும் அதிக அளவில் கண்காணிப்பில் இருந்த பகுதியில் தீவிரவாதிகள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. மறக்க முடியாத அளவிற்கு அத்துமீறல் நடைபெற்றுள்ள இந்த நேரத்தில் அரசியல் செய்வதற்கான நேரம் இது இல்லை என்று காங்கிரஸ் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி இந்தியா ஒற்றுமையுடன் உள்ளது என்பதையும், நாட்டை பிரிக்க முடியாது என்ற செய்தியை அனுப்ப வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கவும், பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் இதுவே சரியான நேரம் என்றும், இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர்கள், மூளையாக செயல்பட்டவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை இந்தியாவிற்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வரும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் கற்பிப்பதற்கான நேரம் இது என்றும், சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை காங்கிரஸ் செயற்குழு வலியுறுத்தியுள்ளது. தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் வழங்கப்படும் நிதியை நிறுத்த இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் பலியானார்கள். உலகையே அதிர வைத்த இந்த கொடூர சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிந்து நதி நீர் பங்கீடு நிறுத்தம், பாகிஸ்தானுடனான தூதரக உறவுகள் முறிப்பு, இந்தியாவில் உள்ள அந்நாட்டு மக்கள் வெளியேற்றம் என பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்கள் முடக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டது. மற்றொரு புறம் பெஹல்காம் சம்பவத்தில் தொடர்புடைய தீவிரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக உள்ள பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூர் கங்கா விரைவு சாலையில் ரஃபேல், ஜாகுவார் மற்றும் மிராஜ் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை பார்க்கப்பட்டது. அவசர காலங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து வீரர்கள் கயிறு மூலம் இறங்கியும் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதனால் இந்திய படைகள் தாக்கக்கூடும் என அச்சமடைந்துள்ள பாகிஸ்தான் 1000 மதரசாக்களை மூடியுள்ளதாகவும், பள்ளிகளை போர் ஒத்திகை பார்க்கும் கூடங்களாக மாற்றியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்கள் பதுங்கு குழிகளை தயார் செய்து வருவதாகவும், 2 மாதங்களுக்கான உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான நீலம் போர் பதற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கிடையே இந்திய ராணுவம் தாக்குதலில் ஈடுபட்டால் பதில் தாக்குதல் நடத்த எல்லையில் படைகளை பாகிஸ்தான் குவித்து வருகிறது. பாகிஸ்தான் படைகளின் ஒத்திகையும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராணுவ ரீதியாக எடுக்கும் நடவடிக்கைகளுடன் பொருளாதார ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அளிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக பாகிஸ்தானுக்கு நிதி அளித்து வரும் மற்றும் வழங்கப்படவுள்ள நிதியை நிறுத்துமாறு சர்வதேச நிதியம் உள்ளிட்ட உலகளாவிய நிதி நிறுவனங்களிடம் இந்தியா கோரிக்கை விடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்க ஆசிய வளர்ச்சி வங்கி $320 பில்லியன் வழங்க உறுதியளித்திருந்த நிலையில் அதை நிறுத்த இந்த கோரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தெருநாய்கள் தொல்லையில் இருந்து மக்களை பாதுகாக்க அவற்றின் இனப்பெருக்க கட்டுப்பாடு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தெருநாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்புகளும் அச்சுறுத்தலான சூழலும் நிலவுகின்றன.
இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தெருநாய்கள் தொல்லையில் இருந்து மக்களை பாதுகாக்க அவற்றின் இனப்பெருக்க கட்டுப்பாடு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தெருநாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு பாதிப்புகளும் அச்சுறுத்தலான சூழலும் நிலவுகின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அப்போது தெருநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள், கால்நடை பராமரிப்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகள் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நாய்களின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்கும் நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு பணிகளை அதிக அளவில் மேற்கொள்ளவும் 8 முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்படி நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் 500 பேருக்கு பயிற்சியும், உள்ளாட்சி அமைப்புகளில் நாய்களை பிடிப்பதற்கு 500 பேருக்கு பயிற்சியும் வழங்க முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 100 அரசு கால்நடை மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை செய்யும் வசதிகள் உருவாக்கவும், நோய்வாய்ப்பட்ட, வயதான மற்றும் ஊனமுற்ற நாய்களுக்கு 72 காப்பகங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதலாக அறுவை சிகிச்சை மையங்கள் மற்றும் அத்துடன் இணைந்த நாய் காப்பகங்கள் கால்நடை மருத்துவ வசதிகளுடன் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டை வெறிநோய் தடுப்பூசி பணிகள் துறை மற்றும் தனியார் மருத்துவர்கள் மூலம் மேற்கொள்ள கூடுதலாக நிதி ஒதுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பிலும் கண்காணிப்பு குழு அமைத்து நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேவையான அலுவலர்களை நியமித்து இத்திட்டம் சிறப்பாக செயல்படுவதை தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் உறுதி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 5 மையங்கள் செயல்படும் நிலையில் புதிதாக 10 நாய் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்களுடன் 10 புதிய கால்நடை மருத்துவமனைகள் தொடங்க மாநகராட்சி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக நாய்பிடி வாகனங்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும், அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்கவும் மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு தமிழக பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக பள்ளிக் கல்வி பாடத்திட்டத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை ஜூன் 1ஆம் தேதி வரை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடை விடுமுறையை மாணவர்கள் பாதுகாப்பாக கழிப்பதற்கான அறிவுறுத்தல்களையும் பள்ளிக் கல்வித்துறை வழங்கியுள்ளது. இந்த விடுமுறையை மாணவர்கள், ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனர். இதற்கிடையே சென்னை, நாமக்கல் உட்பட சில மாவட்டங்களில் உள்ள தனியார் பள்ளிகள் வரும் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி வருவதாகவும், சில பள்ளிகள் இணைய வழியில் வகுப்புகளை நடத்துவதாகவும் கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். தற்போது வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதுடன் தொடர் வகுப்புகள் குழந்தைகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலம் தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள் மற்றும் தாளாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து விதமான தனியார் பள்ளிகளுக்கும் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விடுமுறை நாட்களில் எந்த பள்ளிகளிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை மீறி வகுப்புகள் நடத்தி மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். அர்ஜென்டினாவில் உள்ள உசியா நகரத்தில் இருந்து 219 கிலோமீட்டர் தூரத்தில் தென் அமெரிக்க முனையான கேப் ஹார்ன் பகுதியை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், அலுவலகங்கள் குலுங்கின. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் உடனடியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதையடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டனர். இதேபோல சிலி நாட்டிலும் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் மாகல்லன்ஸ் பகுதியில் உள்ள புவேர்ட்டோ வில்லியம்ஸிற்கு தெற்கே 218 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சிலியிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர். அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கடற்கரை பகுதியில் இருந்தவர்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றனர். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து 2 முறை அதிர்வுகள் ஏற்பட்டதால் அர்ஜென்டினா மற்றும் சிலி மக்கள் அச்சத்துடன் உள்ளனர். எனினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என வங்கதேச ராணுவ முன்னாள் மேஜர் ஜெனரல் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனஸை சந்தித்த அந்நாட்டு ராணுவ ரைபிள் படையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான ALM பஸ்லூர் ரஹ்மான் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் 7 வடகிழக்கு மாநிலங்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளார். இதற்கான ராணுவ ஒப்பந்தத்திற்கு சீனாவை அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சீனாவிடம் கூட்டு ராணுவம் அமைப்பது குறித்து விவாதிக்க தொடங்க வேண்டும் என தமது முகநூல் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவில் விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் முன்னாள் ராணுவ தலைவரின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொலைபேசி மூலம் தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் மங்களூருவில் பஜ்ரங் தள உறுப்பினர் சுஹாஷ் ஷெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் மீது பல வழக்குகள் உள்ளதாக குறிப்பிட்ட திரு சித்தராமையா குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு UT காதர் தொலைபேசி வாயிலாக தமக்கு கொலை மிரட்டல் வருவதாக கூறியது குறித்து திரு சித்தராமையாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் தமக்கும் இதுபோன்ற மிரட்டல்கள் வருவதாக தெரிவித்தார். இதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக திரு சித்தராமையா கூறினார். பாஜகவுடனான கூட்டணிக்கு அதிமுக செயற்குழு கூட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி வந்த எடப்பாடி திரு பழனிசாமி திடீரென திரு அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பின்னர் அதிமுக பாஜக கூட்டணியை திரு அமித்ஷா பகிரங்கமாக அறிவித்தார். இதில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கூட்டணி அறிவிப்பிற்கு பிறகு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி, பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவு உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கான ஊதியத்தையும் முதற்கட்டமாக மத்திய அரசு வழங்கியதற்கு பாராட்டு, மெகா கூட்டணியை அமைப்பதற்கு வியூகம் வகுத்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு பாராட்டு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். SP திரு வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி திருப்பூர் அருகே 20 ஆண்டுகளாக வசித்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பல்லடம் அருகே கரைப்புதூரில் 7 வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருந்த சயன் என்பவர் உடல்நலக் குறைவால் கடந்த சில மாதங்களாக கடன் தவணையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அவரது வீடுகளுக்கு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சீல் வைத்ததால் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் வீடுகளுக்குள் செல்ல முடியாமல் தவித்தனர். இதனிடையே சீல் வைக்கப்பட்ட ஒரு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதாக நிதி நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் வீட்டின் உரிமையாளர் சயன் மற்றும் அவரது மனைவி கீதாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. திருப்பூர் ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பணியாற்றிய போது கீதாவை திருமணம் செய்த அவர் பிறகு குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுள்ளார். இந்திய குடியுரிமை பெற 15 லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை கிடைக்கவில்லை எனவும் சயன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தின் கீழ் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் சென்னையை அடுத்த பூந்தமல்லி அகரம்மேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து போலியான ஆதார் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த அவர்கள் சாலையோரங்களில் வீசப்படும் பழைய பொருட்களை சேகரித்து கடைகளில் விற்று வாழ்ந்து வந்துள்ளனர். ஏற்கனவே குன்றத்தூர், மாங்காடு பகுதிகளில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டியூஷனுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அந்த பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு கட்டாய டியூஷன் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் படிக்கும் மாணவர்களிடம் விதிகளை மீறி 10,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரை விசாரிக்க வருவாய் வட்டாட்சியர் திரு பிரகாஷ் தலைமையில் நேற்று கூட்டம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், பள்ளி தாளாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மாணவர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த ஒரு சமரசத்தையும் ஏற்க முடியாது என்று வட்டாட்சியர் தெரிவித்தார். விதிகளை மீறி டியூஷன் நடத்தி கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய் வட்டாட்சியர் எச்சரித்தார். இது தொடர்பான மாவட்ட கல்வி அலுவலரிடம் புகார் அளித்தால் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கணினி பட்டா வழங்க 75,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற
பெண் கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். வீரகநல்லூர் ஊராட்சியில் 2010ஆம் ஆண்டு பெரியார் நினைவு சமத்துவபுரம் அமைக்கப்பட்டு 100 குடும்பங்களைச் சேர்ந்த ஏழை எளியோருக்கு தமிழக அரசு வீடு கட்டிக் கொடுத்துள்ளது. சமத்துவபுரத்தில் 15 ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பத்தினர் கணினி பட்டா கேட்டு வீரகநல்லூர் பெண் கிராம நிர்வாக அலுவலர் கோட்டீஸ்வரியிடம் மனு வழங்கினர். பட்டா வழங்க குடும்பம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுள்ளார். ஆனால் 3000 ரூபாய் வீதம் தருவதாக சமத்துவபுரத்தில் குடியிருப்போர் பேசியதாக தெரிகிறது. அதன்படி 3000 ரூபாய் வீதம் 25 குடும்பத்தினர் 75000 ரூபாயை வசூல் செய்து குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் மதுசூதனன் என்பவரிடம் வழங்கினர். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 75000 ரூபாய் லஞ்ச பணத்தை எடுத்துச் சென்று நேற்று கிராம நிர்வாக அலுவலர் கோட்டீஸ்வரியிடம் கொடுத்தனர். அதனை அவர் பெற்றுக்கொண்ட போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து அவரை கைது செய்தனர். பின்னர் அவர் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அரசின் நலத்திட்ட உதவிகள் மக்களிடம் நேரடியாக சென்றடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதனை சிதைக்கும் வகையில் ஜாதி சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், வருமான சான்றிதழ் உள்ளிட்டவற்றுக்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் கட்டாயமாக பணம் வசூலிப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மீட்க அதிகாரிகள் முயன்றபோது அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முள்ளிபுரம் கிராமத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4.86 ஏக்கர் பரப்பில் கோயில் நிலம் உள்ளது. இது தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. 1,94 லட்சம் மதிப்பிலான நிலங்களை கடந்த 15ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவுப்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். ஆனால் அந்த நிலங்களில் மீண்டும் நடைபெற்றுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அறநிலையத்துறை முற்பட்டபோது அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இந்நிலையில் இதுகுறித்து காங்கேயம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் கோயில் நிலங்களை பயன்படுத்தி வரும் விவசாயிகள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர 30 நாட்கள் அவர்கள் கால அவகாசம் கேட்டனர். இதனை ஏற்காத அதிகாரிகள் இதுகுறித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்ளதாக எடுத்துக் கூறினர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் எனவும் விவசாயிகள் கட்டாயம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் விவசாயிகள் அதனை ஏற்க மறுத்ததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் நிலங்களை பயன்படுத்தி வரும் விவசாயிகள் இடையே பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் விவிஆர் காலனி அருகே சாலையோரம் இருந்த வேப்பமரம் ஒன்று முறிந்து விழுந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு மற்றும் சுற்றுவட்டாரத்தில் 1.5 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை கோடை வெப்பத்துக்கு ஆறுதலாக அமைந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காலையில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அங்குள்ள சங்கர நாராயணன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், மாதனூர், கோவிந்தாபுரம், பச்சக்குப்பம், வெங்கினி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கோடை வெயிலுக்கு ஆறுதலாக பெய்த மழையால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூரில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மின்மாற்றி ஒன்றும் மின்கம்பங்களும் முறிந்து விழுந்தன. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 6ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட இதுவே சரியான தருணம் என காங்கிரஸ் வலியுறுத்தி உள்ளது. தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தானுக்கு சர்வதேச அளவில் வழங்கப்படும் நிதியை நிறுத்த இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகளுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.